Hi friends, இந்த வீடியோல நாம சூப்பரான வெஜிடபிள் பீஸா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1.5 கப் மைதா, ட்ரை ஈஸ்ட் 1/2 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், சுகர் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுறேன். நல்லா கலந்த பிறகு இதில் 1 டீஸ்பூன் பட்டர், 1 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 கப் பால், 1/4 கப் தண்ணீர் சேர்த்து கை வச்சு நல்லா பிசைகிறேன். நாம் இதில் பட்டர் சேர்த்துருக்கிறதுனால மாவு ரொம்ப சாஃப்டாக வரும். சாப்பிட்ற நேரம் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 5 நிமிடம் நல்லா பிசைந்து எடுத்துக்கிறேன். அப்புறமா கையில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து பவுலில் எல்லா சைடும் தடவிய பிறகு ரெடி செய்து வச்சிருக்கிற மாவுலையும் தடவிடுறேன். இதை மூடி வைக்கிறேன். 30 மினிட்ஸ் இது இருக்கட்டும். அப்போ தான் மாவு நல்லா புளிச்சு டபுள் சைஸில் வரும். 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் செய்கிறேன். பாருங்க, டபுள் சைஸில் நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. இதை நான் 2ஆக டிவைட் செய்து எடுத்துக்கிறேன். இதில் 2 பீஸா செய்யலாம். அடுத்து ஒரு பீஸா பேன் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் எல்லா சைட்லேயும் ப்ரஷ் செய்கிறேன். அப்புறமா ஒரு பால் மாவு எடுத்து இதில் கை வச்சு விரிக்கிறேன். 2 டீஸ்பூன் பீஸா சாஸ் எடுத்துருக்கிறேன். ஒரு ஸ்பூன் வச்சு இது போல் ஸ்ப்ரெட் செய்கிறேன். அப்புறமா 1 கப் சீஸ் எடுத்துக்கிறேன். இதில் பாதி அளவு சீஸை ஃபஸ்ட்டு இது போல் ஸ்ப்ரெட் செய்கிறேன். அடுத்து இது மேலே கேப்சிகம் எடுத்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக ஆனியன் ஸ்ப்ரெட் செய்கிறேன். அது மேலே கொஞ்சமாக ஆலிவ் போடுறேன். அப்புறமா இது மேலே அடுத்த பாதி அளவு சீஸை இது போல் ஸ்ப்ரெட் செய்கிறேன். கடைசியாக இது மேலே 1/4 டீஸ்பூன் ஆரிகனோ, அப்புறமா 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். அடுத்து இதை பேக் செய்யலாம். 200 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் இதை பேக் செய்கிறேன். சூப்பராக பேக் ஆகிடுச்சு. இதை பேன்ல இருந்து எடுக்கிறேன். அடுத்து இதை கட் செய்கிறேன். பாருங்க, சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. டேஸ்டியான வெஜிடபிள் பீஸா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை செய்து பாருங்க. மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். Thanks for watching.